அரங்கினில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது டேனியலுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டம். அவர் மறைந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் பிறகு பிறந்த தலைமுறையைச் சேர்ந்தவன் நான். ஆகவே அவருடைய படைப்புகள், எழுத்துக்களாக இருக்கட்டும், அவருடைய நாவல்களாக இருக்கட்டும், அவருடைய கட்டுரைகளாக இருக்கட்டும், அவருடைய கடிதங்களாக இருக்கட்டும், அதன் ஊடாக மட்டுமே டேனியலை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே எனக்கு வாய்த்திருக்கிறது. அவருக்கு பிறகான சூழல், டேனியல் மறைந்த பின்னரான சூழல் அல்லது என்னுடைய இளமை காலம் நான் பார்த்த சூழல் எல்லாம் போர் சூழலாக இருந்திருக்கிறது. அந்த போர் சூழல்ல எங்களுக்கு சொல்லப்பட்ட எங்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருந்த முரண் என்று சொல்லிட்டோம்னா இன முரண்பாடு மட்டும்தான். அதை தவிர வேறு விதமான எந்த முரண்பாடுகளோ என்ன சொன்னா அதை விடுத்து அங்கே தமிழ் சூழல்ல அல்லது யாழ்ப்பாண சமூக சூழல்ல இருக்கக்கூடிய சாதிய முரண்களோ பெண் ஒடுக்குமுறைகளோ அல்ல அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த விதமான முரண்பாடுகளையும் நாங்கள் தெரியாமலே அந்த போர்ச்சூழலுக்குள்ள வளர்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு சொல்லப்பட்ட கதைகளாக இருக்கலாம், அல்லது வானொலிகளில் நாங்கள் கேட்ட பாடல்களாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த போராக இருக்கலாம். அது ஒற்றை முரண்பாடு, இன முரண்பாடு என்ற ஒற்றை சரடில் மட்டும்தான் எங்களுக்கு கட்டி தரப்பட்டது. ஆகவே அது எங்களுடைய எண்ணங்களையும் சரி, எங்களுடைய சிந்தனையும் சரி, எங்களுடைய போக்கு விருப்பம் எல்லாவற்றையுமே அது மட்டுமே வடிவமைத்துக் கொண்டிருந்தது. அப்படி இருந்த ஒரு சூழல்ல இருந்து நான் புலம்பெயர்ந்து சென்றேன், பிரான்சுக்கு புலம்பெயர்ந்து செல்றேன். அந்த புலம்பெயர்தலுக்கு பிறகுதான் ஒரு சில அறிமுகங்கள், இந்த தேசியம் சம்பந்தமான ஈழ போராட்டம் சம்பந்தமான முக்கியமாக மார்க்ஸுடைய நூல்கள் வாசிக்க தொடங்கியது பிறகுதான் எங்களுக்கு அதில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள், போதாமைகள் அல்லது அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகள் எல்லாம் குறிப்பட தொடங்குது. அதையொட்டின ஒரு காலப்பகுதியில தான் நான் டேனியல் அவர்களுடைய நாவல்களை வாசிக்க தொடங்குறேன். முதல்ல வாசிக்க நான் இருந்தது தேசிய மனநிலையில் இருக்கிறேன். எங்களுக்கு சொல்லப்பட்டவை எல்லாம் இன முரண்பாடு மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை ஓர் இனமாக, எங்களுக்குள்ள எந்த அக முரண்பாடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஓர் இனமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிங்கள மக்களுக்கு அல்ல சிங்கள தேசிய இனத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பெருமித உணர்வு தான் இருந்து கொண்டிருந்தது. அப்படியான ஒரு சூழல்ல நான் டேனியலுடைய நாவல்களை எடுத்து முக்கியமாக நான் முதலாவதாக வாசித்தது அவருடைய பஞ்சமர் நாவல். அதை எடுத்து வாசிக்க எனக்கு முதல் இருந்த எண்ணம் என்று சொல்றது ஒரு வெறுப்பு. அல்லது சொல்லிட்டோம்னா இதரை இப்படி பொய்யாக எழுதுகிறார், நாங்கள் வாழ்ந்த சூழலுக்கு இந்த சூழலும் இருக்கையிலேயே இது அல்லவே நாங்கள் வாசித்த யதார்த்தம் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு தொடர்ச்சியா இருந்து கொண்டிருந்தது. ஏன்னா இப்படியான ஒரு யாழ்ப்பாண சூழலோ, அது நாங்கள் இந்த போர் சூழலாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு அளிக்கப்பட்ட கதைகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இந்த தேசிய போராட்டத்துக்கு முரணாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் சித்தரிக்கக்கூடிய அந்த நாவலில் இருக்கக்கூடிய மாதிரியான கல யதார்த்தத்தை நான் எதிர்கொண்டதாக எனக்கு தெரியாமல் இருந்திருக்கேன். அதன் பிறகுதான் நான் ஒவ்வொரு விடயங்களாக அதனுடைய யாழ்ப்பாண சூழலுடைய கடந்த காலங்களை வாசித்துக் கொண்டு வரைக்க எனக்கு ஒரு விஷயம் விளங்குது. அவர் எழுதி அளித்திருப்பது எங்களுடைய காலத்திற்கு முன்பிருந்த ஒரு பெரிய பண்பாட்டு வெளியை, ஒரு பெரிய ஒரு போராட்டம் நிகழ்ந்த ஒரு நிலத்தின் சிதைவுகளைத்தான் அவர் தன்னுடைய நாவல்கள் எழுதி அளித்திருக்கிறார். அதாவது நாங்கள் யாழ்ப்பாண சூழல் எடுத்துக்கொண்டிருந்தோம்னு சொல்லிட்டோம்னா இப்ப இருக்கிற அந்த நவீன யாழ்ப்பாண உருவாக்கத்துல 3 பெரிய அலைகள் பங்களிப்பு செய்திருக்கின்றன. இல்ல அதை நாங்கள் 2 சொல்லிக் கொள்ளலாம். 2 அலைகள் தான். 3வது அலையை விட முதல் 2 அலைகள் தான் முக்கியமான அலைகள். அவைதான் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றன. முதலாவது அலைன்னு சொல்லி சொல்லப்பட்ட அலை ஆறுமுகன் அவர்களுடைய சைவ மறுமலர்ச்சி அலை. 2வது அலை 1950கள் அல்லது 60களில் தொடங்கிய இடதுசாரிகளுடைய சாத்தியத்துக்கு எதிரான போராட்ட அலை. 3வது அலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அல்லது எங்களுடைய காலகட்டத்தில் இருந்த தேசிய போராட்ட அலை. முதல் 2 அலைகளும் அதற்கு முன்பிருந்த யாழ்ப்பாண சமூகத்தை ஒட்டுமொத்தமாக உடைத்து நொறுக்கி ஒரு புதிய யாழ்ப்பாண சமூகத்தை அவை உருவாக்கி அளிக்கின்றன. ஆனால் தேசிய அலை அப்படியான ஒரு மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை அல்லது பண்பாட்டு மாற்றத்தை நிகழ்த்தியதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி அது நிகழ்த்தி இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா முதல் ஆறுமுகன் அவர்களுடைய சைவ மறுமலர்ச்சி அலையாக இருக்கலாம், அல்லது சொன்னா இடதுசாரிகள் முன்னெடுத்த 1960கள் 50களில் நிகழ்ந்த சாதியத்துக்கு எதிரான போராட்ட அலையாக இருக்கலாம். அது ஒரு இனத்தின் அகபயமான அதனுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்து ஒரு அகப்போராட்டம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிட்டோம்னா இனப்போராட்டத்தை அது ஒரு புறவயமாக இன்னொரு இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட போராட்டமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அது பெருமளவிலான ஒரு பண்பாட்டு தளத்திலேயோ, சிந்தனை தளத்திலேயோ, கருத்தியல் தளத்திலேயோ எந்த
ஒரு மாற்றத்தை நிகழ்த்தாமல் ஒரு சிறு நுரையாக அடித்து ஓய்ந்து அழிந்திருக்கிறது. இப்ப வர யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பெரும்பாலான மாற்றங்கள் அல்லது சமூக கட்டுமாற்றங்கள், பண்பாட்டு உருமாற்றங்கள் எல்லாம் முதல் 2 அலைகளிலும் தான் உருவாகி வந்து என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதுல முதலாவது ஆர்வன் அவர் என்ன செய்யறாங்க சொல்லி சொன்னா, அவருக்கு 2 தெரிவுகள் இருந்தது அவருடைய காலகட்டத்துல. அதுவரையும் ஒரு அடை பழங்குடி சமூகமாக இருந்த யாழ்ப்பாண சமூகத்தை அதனுடைய பண்பாட்டிலையும் சரி, அதனுடைய வழிபாட்டு முறைகளிலையும் சரி மிக முக்கியமாக பங்களித்து கொண்டிருந்தது வேள்வி தான். பெரும்பாலான கோயில்களில் மிருக பலி கொடுக்கப்பட்டிருந்தது, வேள்வி இருந்தது, எல்லாம் சிறுதெய்வ வழிபாடுகள் போன்ற தன்மைதான் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் ஆர்மோனாவலர் அவர் தான் உருவாக்கியிருக்க நிறுவனங்களிலும் சரி, அச்சுக்கூடங்கள் வழியாகவும் சரி, தான் முன்னெடுத்த பிரச்சாரங்கள் வழியாகவும் சரி, முதல் தன்னுடைய அந்த அலையில யாழ்ப்பாண சமூகத்துக்கு ஒரு பெரிய சைவ முலாம் பூசுறார். அந்த சைவ முலாம் பூசப்பட்ட அந்த அலையில இருந்துதான் யாழ்ப்பாணத்துல முக்கியமாக மிக இறுக்கமான சடங்கு ஆசாரங்கள், சாதிய ஒழுக்கங்கள் ஒரு கோயிலை மையமாக வச்சு உருவாகக்கூடிய மாதிரியான ஒரு சமூக கட்டுமானம் உருவாகி வருது. அதுதான் முதல் அங்க பரவலாக இருந்து வந்த வேள்விகளையும் சரி, சடங்குகளையும் சரி, நைவேத்தியங்களாகவும் ஆகம விதிக்கு உட்பட்ட கோயில் கட்டுமானங்களாகவும் பெரும்பாலான கோயில்கள் சமஸ்கிருத மயம் ஆக்களுக்கும் உட்படக்கூடியமான ஒரு சமூக பண்பாட்டு மாற்றத்தை அங்க உருவாக்குது. ஒரு வகையில அதை ஆதிக்க சாதிகள் தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு மேலாதிக்கத்தை நிறுவிக்கொள்வதற்கு அல்லது அதை இன்னும் உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த சமூக தளத்தில ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு கருத்தியல் மேலாதிக்கத்தை உருவாக்கினர் என்று சொல்லி ஆர்மோனாவலருடைய அந்த முதலாவது அலையை சொல்லலாம். ஆகவே அதை நாங்கள் ஒரு வகையான ஆதிக்க சாதி இனருடைய அலை என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு சிறுபான்மை தமிழர் மகாசபையிலே மெல்ல மெல்ல உருவாகி வந்த சாதி எதிர்ப்பு போராட்டங்கள் 1960களில் மிகப்பெரிய சமூக போராட்டமாக உருமாறுது. எனக்கு தெரியல வேறு இடங்கள்ல அது அவ்வளவு வீரியமா இல்லை சொன்னா ஒரு இடதுசாரி போராட்டம் யாழ்ப்பாணத்துல எங்களுடைய நல்லூடோ என்னவோ தெரியல, அது ஒரு சாதிய முரணாகத்தான் அதை அவர்கள் கை கொண்டார்கள். ஆகவே அவருடைய வர்க்க போராட்டமும் சரி, அந்த வளமையான செவ்வியல் மார்க்சியம் போல அல்லாமல் அவர்கள் முன்வைத்த போராட்டம் அத்தனையுமே சாத்தியத்துக்கு எதிரான நேரடியான போராட்டங்களாக இருந்தது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வெளிப்படையான சாதிய வழிபாடுகள், குறிப்பாக இரட்டை கோலை முறையாக இருக்கலாம், அல்லது சம ஆசனமாக இருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் கூட அதுவரையும் ஆர்மோனாவர்கள் உருவாக்கி அளித்த அந்த கோயில் கட்டுமானங்கள் ஊடாக சமூக நிறுவனங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்டிருந்த ஆதிக்க சாதியினுடைய அந்த பெரும்பான்மையான சமூக அதிகாரத்தை உடைக்கிறதுல மிக முக்கிய பங்காற்றினது இடதுசாரிகளுடைய அந்த கோயில் நுழைவு போராட்டம். அது அந்த பங்களிப்பில இருந்துதான் அல்ல, அந்த போராட்டம் தான் மிக முக்கியமாக அவர்கள் எல்லா வழிகளிலே எல்லா கருத்தியல் தளங்களிலேயும் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டங்கள சிதைவிலிருந்து உடைவிலிருந்து இப்போ ஒரு புதிய யாழ்ப்பாண சமூகம் உருவாகி வந்திருக்குது. அதுல சாதியம் இல்லைன்னு சொல்றது இல்லை, அல்லது அது வேறு வகையாக உருவாட்டம் அடைஞ்சிருக்கிறது. அது இன்னும் முறுக்கமாக தன்னை அகவமையாக கட்டி கொண்டிருக்கிற ஒரு யாழ்ப்பாண சூழலாக இருக்குது. ஆகவே அந்த இடதுசாரி போராட்டம் உருவாகி வந்த 1967களில் மிக முக்கியமான போராட்ட சூழல்ல நிறைய படைப்பாளிகள் உருவாகி வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வர்க்கமுடனாக சாதிய முரணியை தங்களுடைய படைப்புகளில் உரையாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் உரையாடியும் நிறைய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள ஒரு முதன்மையான 2 படைப்பாளிகள் அல்லது முன்னாள் என்று சொல்லக்கூடிய 2 படைப்பாளிகள்ல ஒருவர் பொன்னுக்குறார். அதன் இன்னொரு முகம் அதன் இன்னொரு பெரிய முகம் என்று சொல்லி கே டேனியலை நாங்கள் சொல்லலாம். அதுதான் அந்த அவர் உருவாகி வந்ததுக்கு பின்னால இருக்கக்கூடிய சமூக சித்திரம். ஒரு கே டேனியலுடைய படைப்புகளை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக அல்லது வாசிக்கிறதுக்காக ஒரு மதிப்பீடு செய்து கொள்வதற்காக அவருடைய படைப்புகள் நாங்கள் வகைப்படுத்தலாம். நான் அதை ஒரு சோசலிச யதார்த்தவாத படைப்புகள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அப்படி அதை வகைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா, ஒரு சோசலிச யதார்த்தவாத படைப்புகள் இருக்கக்கூடிய கனவும் சமூக மாற்றத்துக்கான லட்சியமும் அவருடைய படைப்புகள்ல இருக்குது. அதாவது சோசலிச யதார்த்தவாத படைப்புகள் என்று சொல்லிக்க அது ஒரு சமூக மாற்றத்துக்கான கனவை, ஒரு முற்போக்கு கனவை தன்னுடைய படைப்புகள்ல கற்பனை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படித்தான் டேனியல் எல்லா படைப்புகளும், அவர் எழுதின எல்லா படைப்புகளும் அல்லது அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பெரும்பாலான முற்போக்கு யதார்த்தவாத கதைகள்ல அப்படியான ஒரு கனவு இருக்கும், அப்படியான ஒரு லட்சியமும் இருக்கும்.
அந்த சமூக மாற்றத்தை நோக்கி அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றும் எப்போதும் இருந்து கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனா அவருடைய அந்த காலகட்டத்தில் எழுதின மிச்ச ஆக்கள், மிகுதி ஆக்கள் அல்லது பெரும்பான்மை ஆக்களை விட டேனியல் எந்த இடத்துல வேறுபடுறார் என்பதுதான் அவருடைய அந்த எழுத்தின் தனித்துவமும் அவரை நாங்கள் இப்பவும் திரும்பி திரும்பி ஏன் வாசிக்க வேணும் என்று இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறேன். பெரும்பாலான முற்போக்கு யதார்த்தவாத கதைகள்ல இருக்கிற தன்மை என்று சொல்றது ஒரு மனிதாபிமானத்தின் குரலாகத்தான் அது இருக்கும். ஒரு எளிமையான மனிதாபிமானம், ஒரு அநீதிக்கு எதிரான மனிதாபிமானத்தின் குரலாகத்தான் அவை எங்கேயுமே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் டேனியலிடம் அந்த மனிதாபிமானத்தின் குரலை நாங்கள் பார்க்கலாது. அது ஒரு வேறு வகையாக இருக்கிறது. அது எப்படின்னு சொல்லி சொன்னா அவர் இன்றைக்கு நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாத அல்லது சொன்ன அவர்களது காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய யாழ்ப்பாணம் சமூகம் என்ற ஒரு பெரிய பண்பாட்டு வழியை தன்னுடைய படைப்புகளை எல்லாத்திலையும் எழுதி எடுத்திருக்கிறார். அவர் உருவாக்கி அளித்த அந்த படைப்புகள்ல தான் கடந்த கால சாதியத்தின் சடங்கு முறைகளாக இருக்கலாம், ஒரு திருமண சடங்குல கைக்கொள்ளக்கூடிய சடங்குகள், வளமைகள், வழக்காடுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு மரண சடங்குல நிகழக்கூடிய அத்தனை விடயங்களையும் அவர் விரிவாகவே பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆக அவருடைய அந்த படைப்புகள்ல அவர் முன்வைச்ச அந்த கனவு யதார்த்தவாத கனவும் சரி, அல்லது சொல்லி சொன்னா அவர் மிக மெல்லிதாக போட்டு காட்டிய அந்த மனிதாபிமானத்தின் குரலும் சரி, இன்றைக்கு அவை கொஞ்சம் காலத்தால பின்னகர்ந்து சென்று விட்டாலும் அவர் உருவாக்கி எழுதியிருக்கும் யாழ்ப்பாணத்தின் அந்த பண்பாட்டு அகம் என்று சொல்லுவது அவ்வளவு நுட்பமான தகவல்கள் ஊடாக ஒரு உணவை தயாரிக்கிறதுல அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன உண்மையான தகவல்ல இருந்து இப்ப எல்லாரும் ஒரு மது அருந்துறதுக்கு அல்லது கல்லு குடிக்கிறதுக்கு செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய தவறனையில அந்த கல்லை வச்சு கொடுக்கறதுக்கான புலா இருக்கு. ஆனா அந்த புலாவை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்ன்றதுக்கு அவர் கொடுக்குற நுணுக்கமான தகவல் அது பின்னுக்கு வளர்ச்சி கட்டைகள் அந்த புலாவில போற முடிச்சு எண்ணிக்கை வச்சு அல்லது மடிச்சு கட்டப்பட்ட வடிவத்தை வச்சுதான் அது எந்தெந்த சாதிக்குரியதாக என்று அவர் அதை எழுதி செல்றார். அப்படி எல்லா விஷயங்களையும் இது ஒரு தோட்ட வேலை செய்யறதுன்னு சொல்லிச்சோன்னா ஒரு பாத்தி கட்டுறதுக்கு தோட்டத்துல பாத்தி கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்பட்டி, மற்றதெல்லாம் சொன்னா மண்ணா கொத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்பட்டி, அப்படியான சில நுட்பமான வேறுபாடுகள் அல்லது ஒரு துணி துவைக்க பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில நேரடி சித்திரங்களாக இப்பவும் அவருடைய எழுத்துக்கள்ல மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் கடந்த காலத்துல இப்ப அவர்களுடைய அந்த போராட்டத்தின் வழி உருவாகி அல்லது அவர்கள் உருவாக்கி இருக்கிற யாழ்ப்பாணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை அவ்வளவு பெரிய ஒரு நீண்ட பரப்பில அவர் எங்களுக்கு அவருடைய அத்தனை நாவல்களை உருவாக்கி அளித்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய நூற்றாண்டு கடந்தாலும் சரி, அவர் 40 வருஷங்களுக்கு சென்ற பின்னரும் சரி, அவர் உருவாக்கி அளித்த அந்த படைப்புகள்ல அவருடைய எல்லா படைப்புகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுல சொன்னா அது ஒரு கனவு என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதுல ஒரு தலித் சொன்னா ஒடுக்கப்பட்டவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும், அதுல சொன்ன ஒரு நெருக்கடி வரும். அப்போதெல்லாம் மிகுதி ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சாதிகளும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆனா நான் எதிர்கொண்ட பல யதார்த்தம் என்றது அல்லது நேரடியான அனுபவம் என்றது அப்படி அல்ல. ஆதிக்க சாதி எப்படி அதை பிரித்தாலும் அல்லது அவர்களை எப்படி நெருக்கடிக்குள்ளாகி கையாளும், எப்படி அவர்களுடைய இயலாமையை அல்லது அவர்களோட பொருளாதார வறுமையை தங்கியிருக்க வேண்டிய நிலைமையை கையாளும் என்றதுதான் நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதுக்கான நிறைய அனுபவங்களும் இருக்குது. ஆனா டேனியல் படைப்புகள்ல அந்த தன்மை வராது. அது அவருடைய கனவுன்னு சொல்லி நான் நினைச்சுக்கொள்வேன். அவர் அப்படியான ஒரு கனவைத்தான் கண்டார் தன்னுடைய படைப்புகள்ல. அதாவது அவருக்கு முன்னுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஆதிக்க தரப்புட இருந்த ஒட்டுமொத்த நிலக்குளங்களையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி முன்வைச்சு கொண்டிருக்கிற அந்த பெரிய ஒரு தரப்புக்கு முன்னால அவர் அடித்தள சாதிகளுடைய ஒட்டு மொத்தமான ஒரு கனவையே இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய ஒரு சிறிய ஒற்றுமையைத்தான் அவர் தன்னுடைய படைப்புகள்ல முன்வைத்திருக்கிறார், கனவு கண்டிருக்கிறார் சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் அவருடைய முக்கியமான இடம் என்று சொல்லி பார்க்கிறேன். அப்ப அவர் 2 விஷயங்கள்ல அவர் முக்கியமா இருக்கிறார். அவர் முன்வைச்ச அந்த கனவுக்காகவும் அவர் தன்னுடைய நாவல்கள்ல உருவாக்கி அளித்திருக்கிற அந்த பெரிய ஒரு பண்பாட்டு வெளிய மிக நுட்பமான தகவல்களோட எழுதி அளித்திருக்கிற தன்மையாலேயும் தான் அவருக்கு அந்த இடம் உருவாகி வந்திருக்கிறது சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி.